பேஜ் 10.4 4வது கணக்குமா எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸ். எங்கள் பவரில் இது மாதிரி வந்தாவே நம்ம என்ன இருக்கணும், லாக் எடுக்கணும். டேக் லாக் ஆன் போத் சைடு. ஸோ லாக் எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு லாக் ஒய் பவர் எக்ஸ். லாக்னுடைய அடுக்கு விதி பிரகாரம் அடுக்கு எங்கே வந்துடணும், முன்னாடி வந்துடணும். நான் உங்களுக்கு அம்புக்குறிலாம் போட்டே காமிக்கிறேன். ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய். இப்போது இன்ட்டு வடிவத்தில் இருக்குது பாரு சாமி. அப்போ என்ன பண்ணால் ஒய் அப்படியே வச்சுக்கலாம். லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x ப்ளஸ் யூவி மெத்தட் தானே. இங்கே இத்தனை கணக்கு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதனால் இன்ட்டுன்னு சொன்னாவே நமக்கு ப்ளஸ். முதல்ல ஒய் அப்படியே வச்சுக்கணும், லாக் எக்ஸை வகைப்படுத்தணும். இப்போ லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஒய்யை வகைப்படுத்தினா என்னது, dy/dx. ஏன்னா ஒய்யை எக்ஸை பொறுத்து தான் வகைப்படுத்துகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. லாக் ஒய்யை வகைப்படுத்தினா 1/y இன்ட்டு dy/dx. ஓகே சாமி. லாக் ஒய்யை வகைப்படுத்தினா 1/y தான், இன்ட்டு ஒய்ன்றதுனால dy/dx ப்ளஸ் லாக் ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை வகைப்படுத்தினா 1. ஸோ இதை பெருக்கலாம். y/x ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு, இப்போ எதுவுமே இங்கே கேன்சல்லாம் இது பண்ண முடியாது, x/y இன்ட்டு பெருக்கிறோமா dy/dx ப்ளஸ் 1 கூட பெருக்கணும், அதுதான் கிடைக்கும் லாக் ஒய். இப்போ dy/dx இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் சாமி. அப்போ இங்கே இருக்கிறது யார், இன்ட்டில் இருக்குன்னா இது ஃபுல்லாக ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஃபுல்லாக ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அப்போ என்ன பண்ணுறோம், இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வரேன். ஓகே. அப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா இதை என்ன பண்ணணும், அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ யாரை ரம்புக்குறி போட்டால் அவங்க இந்த சைடு இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ யாருங்க ப்ளஸ் y/x அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸ் y/x. இப்போ யாருங்க போகலை, இங்கே இருக்கிறவங்க லாக் எக்ஸ் இன்ட்டு dy/dx. இங்கே அம்புக்குறி போட்டிருக்கேன். அப்போ அது முன்னாடி குறியிலான அர்த்தம் ப்ளஸ்ஸாக இருக்குது தானே, பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் x/y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு, ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க, லாக் ஒய். இப்போ இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற y/x அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸ் y/x. அடுத்து இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக அதோ மைனஸ்க்கு முன்னாடி ஒரு உறுப்பு, பின்னாடி ஒரு உறுப்பு இருக்குது. ரெண்டுத்துலேயும் பொதுவாக யார் இருக்காங்கன்னா dy/dx இருக்காங்க. பொதுவாக எடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஒன் டைம் ஓர் லாக் எக்ஸ் மைனஸ் x/y ஈக்குவல் டு, இதை அப்படியே வச்சுக்கலாம், லாக் ஒய் மைனஸ் y/x. ஓகே. அடுத்தது ஒரு முழு எண் இருக்குது, ஒரு பின்ன எண் இருக்குமா. ஒரு முழு எண், ஒரு பின்ன எண், நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குறுக்க பெருக்கி கழித்து பை போடுங்க. குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் ஒய்ன்னு போடாதீங்க, இது வந்து ஒரு முழு எண், முன்னாடி தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே. ஸோ dy/dx ஆஃப் ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் x/y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் மைனஸ் y/x. எனக்கு யார் மட்டும்தான் தேவை, dy/dx மட்டும்தான் தேவை. அப்போ தேவையானது அங்கே வச்சுக்கின்னு தேவையில்லாத அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ யார் எனக்கு தேவையில்லை, இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த பெருக்கலாக இருக்க அந்தாண்ட பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைக்கீழ். இல்லை அப்படின்னு சொன்னால் பை அந்தாண்ட பக்கம் போனால் பெருக்கலாக மாறும், பெருக்கல் அந்தாண்ட பக்கம் போனால் பையில் வந்துடும். ஓகேவா. ஸோ ஒய் ஆஃப், ஏன் ஆஃப் போகிறோம், ரெண்டு உறுப்புகள் இருக்குது, அதனால் என்ன போடுறோம், ப்ராக்கெட் போடுறோம். எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை, இங்கே ரெண்டு உறுப்பு இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போடுறோம். எக்ஸ் இன்ட்டு, நான் ஒரு உறுப்பு இருக்கிறது முன்னாடி எடுத்துக்கிறேன். சரி, 1 எடுத்துக்கிறேன், 1 போட்டுக்கிறேன். ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இதுதான் dy/dx. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே.